இந்த உலகத்தில் சில நேரங்களில் நோய்கள் நம்மளை தாக்குது, நோய்வாய்ப்படுறோம். ஆனால் நோய்வாய்ப்பட்டால் கூட பாருங்க, இயேசு சிலுவையில் நம்முடைய நோய்களை சுமந்தார்ன்றதுக்கு அடையாளம் என்ன? அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். அவருடைய தழும்புகள் நம்முடைய நோய்களை சுமந்தார்ன்றதுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு ஒன்றும் அவர் காயத்தினால அப்படியே ரத்தம் சிந்தி தொங்கிட்டு இல்லை. சிலர் சிலுவை அண்டையில் போய் தொங்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே இப்படி ரத்தம், ஐயோ அப்படின்னு. நான் சொல்கிறேன், அதுக்கு அழாதீங்க, அவர் நல்லாயிட்டார். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நல்லாகி சுகமாகி பிதாவுடைய வலது வாரத்துக்கு போய் அங்கே உட்கார வைக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்டு சாகாத சரீரத்தை பெற்று நல்லா இருக்கிறாருங்க. நாம் அவரோடு கூட அடையாளம், நம்முடைய அடையாளம் அவரோடு கூட. அவர் மரித்தார், அவரோடு மரித்தோம். அடக்கம் பண்ணப்பட்டார், அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டோம். உயிரோடு எழுந்தார், அவரோடு உயிரோடு எழுந்திருக்கிறோம். உன்னதங்களில் உட்கார வைக்கப்பட்டிருக்கார், நம்மளும் அவரோடு உட்கார்ந்து இருக்கிறோம். அப்போ நமக்கு இன்றைக்கு நோய் வரும்போது, நோய்வாய்ப்படும் போது நாம் எப்படி நம்ம பார்க்கணும்? உயிர்த்தெழுந்த மகிமைப்பட்ட கிறிஸ்துவோடு கூட நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அதுதான் நம்முடைய அடையாளம். வியாதி வந்துட்டதுனால வியாதியை நம்முடைய அடையாளமாக்கி கொள்ளக்கூடாது. நான் நோயாளிங்கிற அடையாளத்தை நான் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அந்த லேபிளை போட்டுக்கூடாது. நான் சுகமானேன் என்கிற லேபிள் தான் எனக்கு சொந்தம். நோய் ஒருவேளை சரீரத்தில் இருக்கலாம், ஆனால் நான் சுகமானேன் என்பதுதான் என்னுடைய அடையாளம். ஏன்னா அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். இது பரலோக ராஜ்யத்தின் பிரமாணம். இது அவரோடு மரித்தேன், அடக்கம் பண்ணப்பட்டேன், உயிரோடு எழுந்தேன், பிதாவின் வலது பாசத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். இதுதான் என்னுடைய இன்றைக்கு நிலை. இன்றைக்கு நிலை என்ன? நான் வியாதிப்பட்டிருக்கிறேன் என்கிறது இல்லை, அது முடிஞ்சு போச்சுங்க. சிலுவையில் என்னைக்கு மரிச்சாரோ அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. நான் வியாதிப்பட்டிருக்கேன் நிலை, அது என்னுடைய அடையாளம் இல்லை. சுகமானேன் என்பதுதான் இன்றைக்கு என்னுடைய நிலை. இனி என்றைக்கும் என்னுடைய நிலை அதுதான். சுகமானேன் என்பதுதான் இனி என்றைக்கும் என்னுடைய நிலை. இருக்கீங்களா? நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா சுகமே உண்டாயிடும். சுகம் ஆகாதவர்களுக்கு சுகம் உண்டாயிடும், பலன் உண்டாயிடும். படுக்கையிலேருந்து எந்திரிச்சிருப்போம், சுகம் உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் அது உண்டாகும். அப்படி உண்டாகட்டும். ஆமென். இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணும். நம்முடைய தரித்திரத்தினால் அவர் தரித்திரரானார், நம்முடைய தரித்திரம் அவரை தரித்திரராக்குச்சு சிலுவையில். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? அவருடைய ஐஸ்வர்யம் கிடைக்கிறது. நாம் இன்றைக்கு தரித்திரம் இல்லை, ஒருவேளை தரித்திரத்தில் இருக்கலாம். இன்றைக்கு நம்முடைய அடையாளம் என்ன? ஐஸ்வர்யம். அதுதான் நம்முடைய அடையாளம். இப்படி தான் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணணும். ஆமென். எத்தனை பேர் சொன்னீங்க நீங்கள் சுகமானீங்கன்னு? எத்தனை பேர் சொல்கிறீங்க நீங்கள் பிசாசின் மேலே அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க? சொல்கிறாரு, பிசாசை விரட்டுங்கள், வியாதியஸ்தர் மேலே கையை வையுங்க. இயேசு